பட்டா. உங்க பரம்பரை சொத்தையும் நீங்க கஷ்டப்பட்டு வாங்கின நிலத்தையும் சட்டப்பூர்வமா எப்படி பாதுகாக்கிறதுன்னு முழுமையா விளக்குற ஒரு எக்ஸ்பிளைனர், ஒரு கம்ப்ளீட் கைடு தான் இது. கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்போ இந்த ஸ்லைடுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த பார்ப்போம். ரியல் எஸ்டேட்ல நிறைய பேர் செய்யற ஒரு பெரிய தப்பு இதுதான். சார், நான் 50 லட்சம் கொடுத்து நிலம் வாங்கிட்டேன், பத்திரம் என் பேர்ல தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லுவாங்க. ஆனா நீங்க எவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து நிலம் வாங்கியிருந்தாலும் அந்த பத்திரம் அப்படிங்கிறது நீங்க நிலத்துக்கு காசு கொடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கான வெறும் பண ரசீது மட்டும்தான். ஆனா இந்த நிலம் உனக்கு தான்ப்பா சொந்தம் அப்படின்னு அரசாங்கம் உங்களை அங்கீகரிக்கிற அந்த அதிகாரப்பூர்வமான ஆவணம், அதுதான் பட்டா. நாம இன்னைக்கு ஒரு 5 முக்கிய விஷயங்களை பார்க்க போறோம். பத்திரம், வித்தியாசம், பட்டா, பட்டாவோட வரலாறு, அதை யார் கண்ட்ரோல் பண்றா அப்படிங்கிற அதிகார படிநிலை, வாரிசு சட்டங்கள், அப்புறம் இந்த டிஜிட்டல் பட்டா மாற்றம். Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share and subscribe to Connect and Build to be a part of our team. சரி, முதல் பகுதிக்கு வருவோம். பத்திரம் வர்சஸ் பட்டா. ரியல் எஸ்டேட்ல இருக்கிற ஒரு பெரிய மாயைய நாம இப்போ உடைக்க போறோம். இதை நான் கொஞ்சம் கடுமையாவே சொல்றேன். உங்ககிட்ட பட்டா இல்லைன்னா அந்த நிலம் சட்டப்படி உங்களுக்கு சொந்தமே கிடையாது, அவ்வளோதான். ஒரு பிரச்சனைன்னு கோர்ட்டுக்கு போனாலோ இல்ல அரசாங்கம் அந்த நிலத்தை எடுக்கிற சூழ்நிலை வந்தாலோ அவங்க கேட்கிற முதல் விஷயம் பட்டாவை மட்டும்தான். பட்டாவை பத்தி கவலைப்படாம இருக்கிறது உங்க 50 லட்சம் ரூபாய் முதலீட்ட எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம நடுத்தெருவுல விடுறதுக்கு சமம். சரி, இது எப்படி இவ்ளோ முக்கியமா மாறுச்சுன்னு பார்க்க பகுதி 2க்கு போவோம். பட்டாவோட வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். 1980களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முறையான டிஜிட்டல் எல்லைகளோ மேப்போ கிடையாது. அந்த புளிய மரத்துலேருந்து இந்த கிணறு வரைக்கும் ஏன் நிலம் அப்படின்னு சும்மா வாய் வார்த்தையா தான் சொல்லுவாங்க. இதனால என்னாச்சு? ஒரு 6 அரை அடி நிலத்துக்காக சொந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே அருவாள் வெட்டு, கொலைகள்னு ரொம்ப சாதாரணமா நடந்துச்சு. நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டால் அதை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை, எல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான். இந்த இரத்தக்களரிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு மாஸ்டர் கிளாஸ் திட்டம் தான் இது. ஆங்கிலேயர் காலத்து ஜமீன்தாரி ரயத்வாரி முறைகளை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு 1979 இருந்து 84 வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க யூடிஆர் திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு அங்குலமா அளந்தாங்க. இதோட விளைவா 1983ல தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் சட்டம் அதிகாரப்பூர்வமா வந்துச்சு. ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு சர்வே நம்பர் கொடுத்து அரசாங்கமே உரிமையாளரை தீர்மானிச்சு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. அன்னைக்கு உருவானது தான் இன்னைக்கு நாம பயன்படுத்துற இந்த நவீன பட்டா. இப்ப பகுதி 3, அதிகார படிநிலை. அந்த பட்டா ஆவணத்துல என்னென்ன இருக்கும், அதை யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பார்ப்போம். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்க தலைவிதியை நிர்ணயிக்கிற அந்த A4 ஷீட் பேப்பர்ல இருக்கிற விஷயங்கள் தான். முதல்ல உங்க பேர் இருக்கும், அப்புறம் சர்வே எண் மற்றும் உட்பிரிவு, அதாவது உங்க நிலத்தோட முகவரி. அடுத்து விஸ்தீரணம், நிலத்தோட அளவு என்னங்கிறது. கடைசியா நிலத்தின் வகைப்பாடு, அதாவது அது விவசாயம் செய்யற நன்சை நிலமா, புன்சை நிலமா, இல்ல அரசு புறம்போக்கா அப்படிங்கிற முழு ஜாதகமும் அந்த ஒரு காகிதத்துல அடங்கியிருக்கும். இப்போ ஒரு கேள்வி, இந்த பட்டாவுல கையெழுத்து போடுற அதிகாரம் யாருக்கு இருக்கு? நிறைய பேர் இது பத்திரப்பதிவுத்துறையோட வேலைன்னு குழப்பிப்பாங்க. இல்லவே இல்ல, இது முழுக்க முழுக்க வருவாய்த்துறையோட அதிகாரம். இதுல ஃபைனலா டிஜிட்டல் கையெழுத்து போடுறது வட்டாட்சியர், அதாவது தாசில்தார் தான். ஆனா அவர் நேரடியா வந்து நிலத்தை பார்க்க மாட்டாரு. அவரை நம்ம VAO இருக்காரு இல்லையா, அவரோட நேரடி கள விசாரணையை மட்டும்தான் முழுமையா நம்பி பட்டாவா அப்ரூவ் பண்ணுவாரு. VAO சரிபார்க்காம தாசில்தார் ஒரு காலம் கையெழுத்து போட முடியாது. அடுத்தது ரொம்ப முக்கியமான பகுதி, வாரிசு சட்டங்கள். ஒரு குடும்பத்துல நில உரிமையாளர் இறந்துட்டா அந்த நிலம் யாருக்கு போகும்? நான் உங்ககிட்டயே நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறேன். கிராமங்கள்ல நிறைய பார்த்திருப்போம், என் தாத்தா சொத்து எனக்குத்தான்ப்பா சொந்தம் அப்படின்னு பேரன்கள் சண்டைக்கு போவாங்க. உண்மையிலே தாத்தாவோட நிலத்துல பேரனுக்கு முதல் உரிமை இருக்கா என்ன? சட்டப்படியான உண்மையை சொல்லணும்னா பேரை நேரடியா எந்த உரிமையும் அப்படி கேட்டுற முடியாதுங்க. ஒரு நபர் உயில் எழுதாம இறந்துட்டார்னா இந்திய வாரிசுரிமை சட்டப்படி அந்த நிலம் அவருடைய முதல்நிலை வாரிசுகளுக்கு, அதாவது கிளாஸ் 1 லீகல் ஹேர்ஸுக்கு மட்டும்தான் சமமா பிரிக்கப்படும். தாத்தா உயிரோட இருக்கும்போதோ இல்ல அப்பா உயிரோட இருக்கும்போதோ பேரனுக்கு அந்த நிலத்துல எந்த ஒரு நேரடி உரிமையும் கிடையாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த முதல்நிலை வாரிசுகள்னா யாரு? இறந்தவரோட மனைவி, மகன்கள், மகள்கள், அப்புறம் இறந்தவரோட தாய்.
இதுல நம்ம ஆளுங்க செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அதனால அவளுக்கு சொத்துல உரிமை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 2005ல வந்த சட்டத்திருத்தப்படி மகள்களுக்கும் சொத்துல சம உரிமை கண்டிப்பா உண்டு. எல்லா வாரிசுகளோட கையெழுத்தும் இல்லாம பட்டாவை மாத்தவே முடியாது. போரி வாரிசு சான்றிதழ் கொடுத்து பட்டா மாத்தனா கிரிமினல் கேஸ் பாஞ்சி நேரா ஜெயிலுக்கு தான் போடணும், பாத்துக்கோங்க. சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். டிஜிட்டல் பட்டா மாற்றம். அந்த பழைய தாலுகா ஆபீஸ் அலைச்சலையெல்லாம் குறைச்ச இப்போதைய டிஜிட்டல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஒரு நிலத்தை நீங்க வாங்கும்போது பட்டா மாற்றம் 2 வகையா பிரியுது. இப்போ ஒரு சர்வே நம்பர்ல இருக்கிற முழு நிலத்தையும் நீங்க அப்படியே வாங்கிட்டீங்கன்னா பத்திரப்பதிவு முடிஞ்ச உடனே ஆன்லைன்ல ஆட்டோமேட்டிக்கா தகவல் போய் 15 நாள்ல பட்டா உங்க பேருக்கு மாறிடும். ரொம்ப ஈஸி. ஆனா அதுவே ஒரு பெரிய நிலத்துல இருந்து ஒரு சின்ன பிளாட்டை மட்டும், அதாவது ஒரு உட்பிரிவா மட்டும் நீங்க வாங்குனீங்கன்னா அது அப்படி தானா மாறாது. அதுக்கு நாம ஒரு சில விஷயங்களை செய்யணும். அந்த உட்பிரிவு நிலம் வாங்குறவங்க என்ன செய்யணும்னா, நீங்க நேரா சேவை மையத்துக்கு போய் பழைய பட்டா பத்திரம் எல்லாம் வச்சு அப்ளை பண்ணணும். அப்புறம் 1000 ரூபாய் அளவை கட்டணும், அதாவது சர்வே ஃபீஸ் கட்டணும். அதுக்கப்புறம் சர்வேயர் உங்க நிலத்தை அளந்து FMP ஸ்கெட்ச் போட்டு புதிய உட்பிரிவு நம்பரை உருவாக்குவார். இதுக்கெல்லாம் அப்புறம் தான் தாசில்தார் உங்களுக்கு தனிப்பட்டா இஷ்யூ பண்ணுவார். இதுதான் அந்த டிஜிட்டல் ப்ராசஸ். இங்க நான் உங்களுக்கு ஒரு மூத்த அதிகாரியா ஒரு அட்வைஸ் இல்ல ஒரு வார்னிங்கே கொடுக்கறேன். கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்த நினைச்சு தயவு செஞ்சு கூட்டுப்பட்டா விலையை நிலத்தை விட்டுடாதீங்க. பின்னாடி என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அந்த நிலத்தை விற்க நினைச்சாலோ இல்ல பேங்க்ல லோன் வாங்க நினைச்சாலோ இந்த கூட்டுப்பட்டா ஒரு மிகப்பெரிய தடையா வந்து நிக்கும். உடனே கொஞ்சம் செலவு செஞ்சு சர்வேயரை வச்சு அளந்து உங்க பேருக்கான தனிப்பட்டாவா வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் சேஃப். நாம இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு வந்துட்டோம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலம் அப்படிங்கிறது வெறும் மண் இல்லைங்க. அது உங்க பரம்பரையோட கௌரவம், உங்களோட ரத்தமும் வியர்வையும் கலந்தது. உங்க பத்திரத்தை பாதுகாக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் அரசாங்க கணக்குல பட்டா உங்க பேர்ல இருக்கான்னு செக் பண்றது. யாரோ ஒரு ஏஜென்ட்டை கண்மூடித்தனமா நம்பாம தமிழ்நாடு அரசோட தமிழ் நிலம் வெப்சைட்ல இன்னைக்கே உங்க பட்டாவை சரி பாருங்க. இந்த தகவலை நிலம் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ கடைசியா உங்ககிட்ட நான் கேட்கிற கேள்வி இதுதான். நீங்க வாங்கின நிலத்தோட ஆன்லைன் பட்டாவில் உண்மையிலே உங்க பேர் தான் இருக்கா இல்ல வேற யார் பேராவது இருக்கா? இன்னைக்கே செக் பண்ணுங்க.